ஸ்ரீமத் பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் சகுண பிரம்ம உபாசனை ஸ்லோகங்கள் 1-8 வரை. அர்ஜுனன் கூறுகிறார்: ஓ புருஷோத்தமா, அந்த பிரம்மம் யாது? அத்தியாத்மம் யாது? கர்மம் என்பது யாது? அதிபூதம் என்று சொல்லப்படுவது எது? மேலும் அதிதெய்வம் என்று எது அழைக்கப்படுகிறது? மதுசூதனா, இந்த தேகத்தில் அதியக்ஞன் என்பவன் யார்? அவர் எப்படி இருக்கிறார்? தன்னடக்கம் பழகியவர்களால் மரண காலத்திலும் நீர் எங்கனம் அறியப்படுபவர் ஆகின்றீர். ஸ்ரீ பகவான் கூறுகிறார்: அழிவற்றதாகவும் மேலானதாகவும் இருப்பது பிரம்மம். அதன் சுவாபம் அத்தியாத்மமும் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களை உண்டு பண்ணி நிலைத்திருக்க செய்தலாகிய வேள்வி கர்மம் எனப்படுகிறது. உடல் எடுத்தவர்களுள் உயர்ந்தவனே அழியும் பொருள் அதிபூதம் என்று சொல்லப்படுகிறது. புருஷன் அதிதெய்வம் எனப்படுகிறான். இனி நானே இந்த தேகத்தினுள் அதியக்ஞமாகிறேன். மரண காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டு உடலை துறந்து யார் போகிறானோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான். இதில் ஐயமில்லை. குந்தியின் புதல்வா, இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உருக்குகிறானோ எப்பொழுதும் அப்பொருளை பாவிப்பவனாகிய அவன் அதையே அடைகிறான். ஆகையால் சர்வ காலமும் என்னை நினைத்து கொண்டே போர் புரி. மனம் புத்தியை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்வதால் சந்தேகமின்றி என்னையே அடைவாய். பார்த்தா, வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் என்னும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரமபுருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகிறான். முற்றும் உணர்ந்தவனை, தொல்லோனை, அனைத்தையும் ஆளுபவனை, அணுவுக்கும் நுண்மையானவனை, அனைத்தையும் தாங்குபவனை, சிந்தனைக்கு எட்டாத வடிவுடையோனை, கதிரவனைப் போன்று ஒளிர்பவனை, அஞ்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவனை, பக்தியோடும் உறுதியான மனதோடும் யோக பலத்தோடும் புருவத்தின் மத்தியில் பிராணன் முழுவதையும் வைத்து மரண காலத்தில் யார் நினைக்கிறானோ அவன் அத்திவ்ய பரமபுருஷனை அடைகிறான். வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது என்கின்றனர்? பற்று நீங்கிய துறவிகள் எதனுள் புகுகின்றனர்? எதை விரும்பி அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றனர்? அந்த நிலையை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். பொறிவாயில் யாவையும் அடக்கி மனதை ஹிருதயத்தில் நிறுத்தி தன் பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோக தாரணையில் நிலைத்திருந்து ஓம் என்கிற ஏகாட்சரமாகிய பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை ஸ்மரித்து கொண்டு யார் உடலை நீத்து போகிறானோ அவன் பரமகதியை பெறுகிறான். பார்த்தா, வேறு எண்ணமின்றி யார் என்னை நெடிது இடையறாது ஸ்மரிக்கின்றானோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன். பரம பக்குவப்பட்ட மகாத்மாக்கள் என்னை அடைந்து துன்பத்துக்கு இருப்பிடமும் நிலையற்றதுமாகிய மறுபிறப்பை எடுப்பதில்லை. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரையிலுள்ள உலகங்களுக்கு மறுபிறப்புண்டு. குந்தியின் மைந்தா, மற்றும் என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பில்லை. 1000 யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றும் 1000 யுகம் அவருக்கு ஓர் இரவு என்றும் அறிபவர் இரவு பகலின் தத்துவத்தை அறிபவர் ஆகின்றனர். பிரம்மாவின் பகல் வரும் பொழுது தோன்றா நிலையிலிருந்து தோற்றங்கள் யாவும் வெளிப்படுகின்றன. இரவு வரும்பொழுது ஒடுக்கம் என்பதுள் அவைகள் மறைகின்றன. அர்ஜுனா, அதே இந்த உயிர்த்தொகை பிறந்து பிறந்து இரவு வரும்பொழுது தன் வசமின்றி ஒடுங்குகிறது. பகல் வரும்பொழுது வெளிப்படுகிறது. ஆனால் அந்த அவ்யக்தத்தை காட்டிலும் மேலான நிலைத்துள்ள அவ்யக்தம் ஒன்று உள்ளது. உயிர்கள் எல்லாம் அழியும் பொழுதும் அது அழிவதில்லை. அவ்யக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை பரமகதி என்றும் சொல்லுவர். எதை அடைந்து உயிர்கள் திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய பரமபதம். அர்ஜுனா,
உயிர்கள் எவனுள் இருக்கின்றனவோ, எவனால் இவை யாவும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றனவோ, அந்த பரமபுருஷன் அனன்ய பக்தியால் அடையப்படுகிறான். பரதகுல பெருமகனே, எக்காலத்தில் உடலை விட்டு போகின்ற யோகிகள் முக்தி அடைகின்றனரோ, எக்காலத்தில் போகின்றவர்கள் பிறக்கின்றனரோ, அக்காலத்தையும் சொல்லுகிறேன். தீ, ஒளி, பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணத்தின் 6 மாதங்கள் இவைகளில் உடலை நீத்து போகின்ற பிரம்ம ஞானிகள் பிரம்மத்தை அடைகிறார்கள். புகை, இரவு, கிருஷ்ணபக்ஷம், தக்ஷிணாயனத்தின் 6 மாதங்கள் இவைகளில் போகின்ற யோகி சந்திரனது ஒளியை பெற்றிருந்து மறுபிறவி அடைகிறான். ஒளியும் இருளும் ஆகிய இவ்விரண்டு வழிகள் இயற்கையில் என்றென்றும் உள்ளவை என்று எண்ணப்படுகின்றன. ஒன்று பிறவாமைக்கு போவது, மற்றொன்று பிறப்பை தருவது. இவ்விரண்டு வழிகளையும் அறிகிற எந்த யோகியும் மோகத்தை அடைவதில்லை. ஆகையால் அர்ஜுனா, எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்தவனாக இரு. இதை அறியும் யோகியானவன் வேதம், வேள்வி, தவம், தானம் ஆகியவர்களின் நட்பலனை கடந்து ஆதியாம் பரநிலையை அடைகிறான். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அக்ஷர பிரம்ம யோகம் எனும் 8ஆம் அத்தியாயம்.